ரத்னாகிரி மண்டலத்தை வரக்கூடிய இருக்கிறார்களே மந்திரியாக கூடிய அதிபர் சென்று விளையா சிம்மாசி காசாசி கேசாசி வைகாசி சிம்மாசி 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 காசாசி கேசாசி சீர்பேர் கைராசி சீர்பேர் கைராசி சம்மாசி சம்மாசி அதே கவலா இந்த வாயாடித்துறை எடுத்திருக்கேன் கண்டு கொள்ளலாமா வீர பராக்கிரமோடு வாழ்ந்திருப்பாய். எழுந்திரும் மந்திரிமார்களே. அவர் வம்சாவளியிலே பிறந்த பஞ்சமந்திரிகள். பஞ்சு என்றால் அஞ்சு, அஞ்சு உருவங்களாக இருப்பவர்கள். அஞ்சு அப்படி பிறந்தவர்கள் இவர்கள். போரிலே இவர்களை வெல்ல இந்த உலகிலே கிடையாது. அதனால் மந்திரிமாரே, உன்னை எதற்காக அழைத்தேன் என்றால், ஏண்டா என் மந்திரி கத்தி ஊற்றினதை பார்த்தா ரெண்டு கத்தி அளவு அதுல 6 அடி குறையுது. அதுல 6 அடி குறையுது. சரியான கட்சி பாரு. இந்த கட்சி ராஜா அப்பெல்லாம் கொஞ்சம் வலுவா தெரியும். நம்ம இப்போ போரிலே பார் என்னுடைய மந்திரி வீரத்தை. எப்படி என்றால், மந்திரி உன்னை எதற்காக அழைத்தேன் என்றால், நம் நாட்டின் மீது படையெடுத்து வடக்கேன் கரையிலே வந்திருக்கிறான் ருத்ராஜன். அவன் பிள்ளைகளோடு படை கொண்டு வந்திருக்கிறான். அவன் கூடவே காமாட்சி என்ற ஒரு பெண்ணை பிடித்துக் கொண்டு, காமாட்சி என்ற பெண்ணா பெண்ணு
வந்திருக்கிறார்கள். அன்னவர்களை அதாவது ஆக்கிவிட்டு உடனடியாக சென்று வென்று வெற்றி கொடி நாட்டி வருவார். நானும் கூட வரேன். எவனும் மேல கை வச்சாலும் ஒரே போடு. அந்த பச்சை பாடாயுடனே அகதி ஊட்டாட்டோடு. பச்சை பாடாயுடனே அகதி ஊட்டாட்டோடு. அதவரு வவஞ்சாரோ ஏனது தாயே அதவரு வவஞ்சாரோ. ஐந்து பேர்களிலும் படைகளை திரட்டி அகோர கோலத்துடன் அந்த வாதாபி கூட்டத்தில் இருந்து வரக்கூடிய அந்த ஐவர் யார் தாயே? எப்படி தாயே? அப்படியாகட்டும் தாயே. இன்றைய தினத்தில் தாயின் கட்டளைப்படியாருமே என்னுடன் என் அம்சமாக குடைப்பிருந்த மந்திரியாக விளங்கக்கூடிய சகோதரனாக இருக்கக்கூடிய எனது மந்திரியாகிய சுமத்திரனை நான் அழைத்ததாக அது சீக்கிரமாக அழைத்தோம். மேலும் சுமித்ரா இன்றைய தினத்தில் நம்ம எதிர்த்து வரக்கூடிய அந்த வாதாபி கூட்டத்திலிருந்து பஞ்ச மந்திரி ஆகிய ஐவர் வருகிறார்கள். அவர்களை வெற்றி ஜெயம் பெற்று வெற்றியோடு திரும்பி வருவாய். சென்று வா.
இல்லா ரத்தத்துக்கு நீ பலியாகி விடுவாய். அட வீரமே வேண்டா வயசான கிழமை என்று பார்க்கிறேன். பானத்திற்கு எதிர்பார்த்து விடுகிறேன். முடிந்தால் தப்பித்து பெறலாம். யார் தாண்டி குதித்தே இனத்தை அழிப்பதற்காக தேவர்கள் முன்னே அக்னியில் உதித்து வந்திருக்கிறேன். பாதத்தை பணிந்து இன்னும் நீ போயிட்டு வயதான கிழவன் என்று பார்க்கிறேன். இல்லை இல்லை என்றால் என்னுடைய அம்புக்கு நீ இரையாகி விடுவாய். முடிஞ்சா தப்பிச்சுக்கொள்றாரு.
அடே சுமத்ரா, உங்க ராசனா வந்தவையா ஓடி போடா. இல்லை என்றால் கையில் கதியார் ஒரியாடி ஆட்சியோட என்னைய பார்த்து பயந்து வருகிறதையா? அப்போ ஒரு சிங்கத்தை எடுத்து நீங்கள் 5 பேர் வருகிறீர்கள். ஆமா, நீ சின்ன பையன் அக்கா அவனை சின்ன பையன் படையெல்லாம் நடுங்க ஓடினா நெருங்கி அப்படித்தான் நடுவாங்க.